இதில் என்ன நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, இது நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டபிள்யூ பேட்டர்னுக்கு வரலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் தான். டபுள் பாட்டம் ஏன் வருதுன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியலன்னா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு. உடைக்க முடியாதனால அகைன் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2வது டைம் ட்ரை பண்ணுது. இந்த டைமும் ட்ரை பண்ணி முடியலைன்னா அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடும். ஏன்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்காங்க, பையர்ஸ்டாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த 3 இண்டெக்ஸும் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அண்ட் நாளைக்கு ஏதாச்சும் பிரேக் அவுட் அண்ட் மொமெண்டம் இருக்குமான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த விதமான கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸும் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறது இல்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 174 பாயிண்ட் மைனஸில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 219 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 624 பாயிண்ட் மைனஸில் இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் டைமில் நடந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நல்லா கன்சால்டேட் பண்ணியிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணவே கிடையாது. இது நாளைக்கு ஃபில் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அதை வாட்ச் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. பெரிய லெவல் பாயிண்ட் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டேவோட அந்த கேப் ஃபில்லிங் பண்ணிருச்சு மார்க்கெட்டு. ஆக்சுவலாக கேப் ஃபில் பண்ணி இப்போ இதை நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அகைன் மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னா இங்கே நல்லா கன்சல்டேட் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா பவுன்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டேவோட ஹையை பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனாகவே எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனாக எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிருச்சு. நாளைக்கு தான் தெரியும் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகுமா இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அகைன் கீழே வந்துட்டு அகைன் மேலே போகுமான்னு சொல்லி பார்ப்போம். இதில் என்ன நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும்னா இது நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டபிள்யூ பேட்டர்னுக்கு வரலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் தான். டபுள் பாட்டம் ஏன் வருதுன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிலன்னா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு. உடைக்க முடியாதனால அகைன் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2வது டைம் ட்ரை பண்ணுது. இந்த டைமும் ட்ரை பண்ணி முடியலைன்னா அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடும். ஏன்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்காங்க, பையர்ஸ்டாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால நம்ம இதை ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துக்கலாம். அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனை நான் கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்னுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. நேற்றே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கேப் ஃபில்லிங் பண்ணிருச்சு. இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு. இதை நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்திருக்குது. நம்ம ஒரு நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிட்டு சேம் இதே தான் ப்ரீவியஸ் டேவோட ஹையை டச் பண்ணிட்டு அகைன் அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. நம்ம இதையுமே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஒரு டபிள்யூ பட்டன் வர்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல டபிள்யூ பட்டன் ஆகி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எதையுமே நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது செபி ரூல்ஸ் படி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. ஸோ நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சேம் நிஃப்டி மாதிரி தான் இருக்கும். சிமிலர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் கேப் ஃபில் பண்ண கிடையாது. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. இதை நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம இங்கேயும் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஓவராலாக வச்சுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து வந்து அகைன் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹையை டச் பண்ணிவிட்டு
அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிருக்கு. நம்ம ஓவராலா இதவே நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம உள்ள நல்லா ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் டபிள்யூ பேட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல டபிள்யூ பேட்டர்ன் இல்லன்னு சொல்லிட்டா டைரக்ட்டா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு டபிள்யூ பேட்டர்ன் வருமா? இல்ல இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் போகும். சொல்ல முடியாது. ஓப்பனிங்லேயே மார்க்கெட் நல்லா கேப் அப் ஆகி ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு. இல்ல கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா கால்ஸ் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு தான் சொல்லியிருக்கேன். எதையுமே நான் கன்ஃபார்மா சொல்ல கிடையாது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும்னு சொல்லி வரலான்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ வராமையும் போகலாம். எதையுமே நம்ம 100% பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். நம்ம ஜஸ்ட்டு இது ஒரு அனாலிசிஸ் பண்ணி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் இருந்து டபிள்யூ பேட்டர்னா என்ன, டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ மூலியமா. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.